ABC company is trying to set the sale price for one of its product. ABC company என்ன பண்றது, ஒரு சேல் பிரைஸ் trying to சேல் பிரைஸ் வந்து செட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பார்க்கறது. 3 prices are under consideration. 3 prices considerationல இருக்கு. expected sales volume கொடுத்திருக்காங்க அதனா. ஓகே, இதுல ஒரு இந்த price per unit அப்படின்னாலே selling price per unit. சரியா? 4 ரூபாய் 4 ரூபாய் 30 பைசா 4 ரூபாய் 40 பைசா. கொஞ்சம் வேரியபிள் காஸ்டிங் அதெல்லாம் வரதுனால மார்ஜினல் காஸ்டிங்கோட கனெக்ட் இருக்கீங்க. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெஸ்ட் பாசிபிளா 4 ரூபாய் பர் யூனிட்னா 16,000 யூனிட் விற்கிறது. ஃபர்ஸ்ட் கம் சினாரியோ 10,000. அதே மாதிரி 4 ரூபாய் 30 பைசாம் போது பெஸ்ட் பாசிபிளா 14,000, ஃபர்ஸ்ட் பாசிபிள் 8,000. ஸோ மினிமம் 10,000, 8,000, 6,000 அட் வேரியஸ் யூனிட்ஸ் வந்து இதுவாகிறது. செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 12,500 தான் பெஸ்ட் பாசிபிள் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் 20,000 யூனிட் சொல்லிடுறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து 2 ரூபாய் இது ஓகே, அண்ட் வேரியபிள் காஸ்ட் வந்து 2 ரூபாய் பர் யூனிட்னு சொல்றாங்க கண்ணா. எந்த பிரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரைஸை சூஸ் பண்ணணும்? இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் என்ன? கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இது மூணு புரியுறதா? ஸ்டெப் 1. இப்போ கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பெஸ்ட் பாசிபிள் பார்த்தோம்னா 32,000, இது வந்து 28,000, 20,000 இந்த மாதிரி நம்ம வந்து காஸ்ட் அசஸ் பண்ணிக்கிறோம் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வச்சு. சரியா? இப்போ இங்க பாருங்க, இந்த 32,000, 32,400, 30,000 இதெல்லாம் இருக்கு. இதுல ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க? 20,000. அப்போ என்னோட ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? this divided by this, this divided by this. இங்க வந்து no loss no profit, this divided by this, this minus divided இல்ல சாரி மைனஸ். இங்க லாஸ், இங்க ப்ராஃபிட், இங்க ப்ராஃபிட், இங்க லாஸ். ஓகேவா கண்ணா? இப்போ இங்க வந்து worst possible வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 20,000, இங்க 18,400, 14,000. ஆனா இங்க பாருங்க கண்ணா, இங்க ப்ராஃபிட்டே இல்லல்ல. அதாவது 10,000 யூனிட்ஸ்ல இங்க ப்ராஃபிட்டே கிடையாது. 8,000 யூனிட்ஸ்லயும் இங்க லாஸ், 6,000 யூனிட்ஸ்லயும் லாஸ். கரெக்டா? இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஸ்க் அவர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. You are understanding at various levels of selling prices, comparing with your cost. You are trying to understand how much of risk you are going to take if you are going to move out those product in the market. Risk averse management ன்னு சொல்லுவாங்க செல்லம். Okay. நெக்ஸ்ட் வந்து the highest contribution based on most likely sales on it would be at a price of 4.40. highest contribution most likely sales எதுடா most likely sales? இது இதோட highest contribution எது? இதுதான். கரெக்டா? 4 ரூபாய் 40 பைசால செல்லிங் பிரைஸ் இருக்கிறது இந்த most likelyல இதான் highest contribution. ஓகேவா கண்ணா? புரியுதா? அது and since the most likely profit is almost as good, the worst possible profit is not as bad and the best possible bet is better. அதாவது இங்க வந்து most likelyல வந்து இது ஓகே. அதே மாதிரி but arguable price would be much better than 4.40. Since the most likely profit is almost the worst possible. Okay,
only price of 4 guarantees the company would not make a loss. அதாவது இந்த 4 ரூபாய் இருக்குல்ல கண்ணா, நான் என்னோட பொருளை 4 ரூபாயில வித்தேன்னா எனக்கு பெஸ்ட் பாசிபிள் சினாரியோலையும் லாஸ் இல்ல, மோஸ்ட் லைக்லி சினாரியும் லாஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் பாசிபிளையும் லாஸ் இல்ல. இது லாஸ் கிடையாது இல்லையா? ப்ராஃபிட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த சினாரியோ இது புரிஞ்சுதா? செகண்ட் பாயிண்ட், ஒன்லி செல்லிங் பிரைஸ் நான் 4 ரூபாயில வித்தாதான் என்னோட பெஸ்ட் பாசிபிள் மோஸ்ட் லைக்லி ஆர் ஃபர்ஸ்ட் பாசிபிள் சினாரியோல 16,000 14,000 10,000 யூனிட்ஸ் விற்கிறதுக்குல ஐ எம் நாட் இன்கரிங் எனி லாஸ் ஈவன் மை ஃபர்ஸ்ட் பாசிபிள் அவுட்கம் இது. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் ஜஸ்ட் பி கவர்டு, அவ்வளவுதான். ஓகேவா? A risk averse management might therefore prefer a price of 4 ரூபாய் to either of the other two prices. புரியுதா செல்லம்? எங்க வந்து எனக்கு நான் நஷ்டம் இல்லாம இருக்கணும். அதாவது கொரோனா டைம்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்க, எனக்கு நஷ்டம் வரக்கூடாதுப்பா, ஒரு பாயிண்ட்ல லாபமும் வேண்டாம் நஷ்டமும் வேண்டாம், பிரேக் ஈவன் ஆவது போகணும்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன்ல விற்கிறது அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்டா? Apart from your pharmaceutical industry, what was happening during corona time? The scenario was completely different, where the companies which were performing extremely well, they were not able to make out sales at all. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்க, they introduced the போத்தீஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? அப்புறம் தான் we got the everybody came into the என்ன சொல்றது அவென்யூ ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் மீஷோ, அமேசான். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரியாதுரா, அமேசான் மீஷோலாம் இருக்குன்னு தெரியும், பட் இவ்வளோ தூரம் அந்த மூலமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியாது. ஏதோ ரேரான விஷயம் வெளியில கிடைக்கலன்னா ஐ வில் கோ த்ரூ அமேசான். என்னோட அப்சர்வேஷனா நான் சொல்றேன். பட் கொரோனா டைம்ல என்ன ஆச்சுடா, நம்ம லிவிங்கே அமேசான் மீஷோல தான் இருந்தது. கரெக்டா? ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டியூஷன்ஸ், பைஜு, வேதாந்து இல்லையா, எல்லாமே ஆன்லைனுக்கு வந்துருதுல. புடவை விற்கிறது, பட்டு புடவை விற்கிறது, கல்யாணம் பண்றதே ஆன்லைன்ல வந்துருது. சம்படி இன் அமெரிக்கா லைக் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் யூடியூப் லிங்க் கொடுத்து நீங்க இங்கேருந்து அங்க கல்யாணத்தை பாருங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா ஓடிடியில பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல அப்ப என்ன அவங்க ட்ரை பண்றாங்க அந்த டைம்ல, அட்லீஸ்ட் நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ் ஜோன்லயாவது நான் இருக்கணும். பிஸ்னஸையும் என்னால விட முடியாது. கரெக்டா? பிஸ்னஸையும் விட முடியாது, ஆனாலும் நான் ப்ராஃபிட் பார்க்கலன்னா பரவாயில்ல, என்னோட பீப்புளுக்காவது நான் சேலரி கொடுக்கணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு விஷயம் நடந்தது கொரோனா டைம்ல. அதை கனெக்ட் பண்ணி இந்த சம்ம நம்ம பார்க்கும்போது the conclusion is rupees 4 is the ideal price that has to be selected, where irrespective of any of the zone, whether it is best possible or most likely worst possible, it is incurring a selling price or it is landing up in a selling price of 4 satisfy the three phases அப்படின்னு சொல்றாங்க. that should be your conclusion. புரியுதா கண்ணா? see stage 1ல சம் போட்டிங்க கண்ணா, stage 2ல சம்மும் போடணும் கன்க்ளூஷனும் கொடுக்கணும், ஃபைனல்ல சம்மு போடணும் கன்க்ளூஷன் கொடுக்கணும், உங்க ரெக்கமெண்டேஷனையும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கொடுக்கணும், டீட்டெயில்டா கொடுக்கணும். அப்படி எப்படி கேட்பானா, இது இல்லைன்னா நீ என்ன நினைக்கிற, எப்படி பண்ணலாம்னு நினைக்கிற, இது இப்படி நடந்துருச்சு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது ஃபைனல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சரியா? யாருக்கா டவுட் இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்ணா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Maximax, Maximin, Minimax regret, equal likelihood, Hurwick's alpha criterion. Infinity is equal to sorry sigma. ஐயோ இது ஒன்று சொல்லுவாங்களே கெமிஸ்ட்ரியில, ஆல்ஃபா வாடாது சொல்லலாம், அந்த சிம்பிள் ஆல்ஃபா வாடா, இது ஆல்ஃபா தான் இல்லையா? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.4. 5 மெத்தட் இருக்கு, ரொம்ப ஈஸியா கிராக் அவுட் பண்ணலாம் செல்லம், சொல்லி கொடுக்குறேன். மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸ். அதாவது என்னன்னா ஒரு பே ஆஃப் டேபிள் கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் A1 A2 இருக்கு, ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்டேட்ஸ் ஆஃப்
நான் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணோம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ S1 S2 S3 போட்டுக்கோங்க, A1 A2 இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மேக்ஸி மேக்ஸ் அப்படின்னா பின்னாடியிலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம் என்னம்மா? இன்னும் 5 minutesல முடிச்சிருவேன் செல்லம். Complete it in 5 minutes. So maxi max A1 A2 A3 S1 S2 S3 S4 row wise maximum. So 3 5 8 minus 1 6 5 2 0 0 5 6 4 டா. இதுல ஃபர்ஸ்ட் இதுல இது மேக்ஸிமம் பாத்துக்கோங்க 8, இதுல மேக்ஸிமம் 6, இதுல மேக்ஸிமம் வந்து 6. மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம் இல்லையா? இல்ல மேக்ஸிமம் என்ன 8. அப்பனா என்ன அர்த்தம்? A1 நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். மேக்ஸி மின்னா நான் பின்னாடியிலேருந்து நான் வர சொல்றேன்ல, மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் அப்படின்னா நான் 3 5 8 minus 1. ஸோ இதுல மினிமம் என்ன -1 0 0. இதுல மினிமம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுல மேக்ஸிமம் என்ன? 0 கிரேட்டரா -1 கிரேட்டராடா மித்ரா? 0 கிரேட்டரா -7 கிரேட்டரா கீர்த்தனா? 0 கிரேட்டரா +1 கிரேட்டரா நந்தனா? குட், ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ஓகே, அடுத்தது மினிமேக்ஸ் ரெக்ரெட். மினிமேக்ஸ் ரெக்ரெட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து இதே இது எழுதிக்கோங்க, காலம் வைஸ் ஹையஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. 6 5 8 4. ஓகே, அதில் என்ன பண்ணிக்கணும்னா 6 3 minus 6 minus 3 6 minus 6 0 0 minus 6 6. அதே மாதிரி 5 minus 5 0 0 0 8 minus 8 0 minus 6. இது இந்த மாதிரி. So subtract the column wise number from column greater than அப்படின்னு போட்டு இது கண்டுபிடிச்சுக்கணும். சரியா? ஸ்டெப் 3 என்னன்னா, அப்சல்யூட் நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கடா. அப்சல்யூட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க? அப்சல்யூட் நம்பர்ஸ்னா மேக்ஸ்ல அப்சல்யூட்னு சொல்லுவாங்க ஒரு வேர்டு. அப்சல்யூட்னா அந்த நம்பர்ல மைனஸும் இருக்கக்கூடாது பிளஸும் இருக்கக்கூடாது. ஓகேவாடா? விச் மீன்ஸ் என்னமா இல்ல சொல்லலாம். அதாவது இங்க -3 இருக்குன்னா அது 3-ஆ கன்வெர்ட் ஆயிடும். இந்த மைனஸ்ன்ற விஷயமே இருக்காது, எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி -3னா 3 0, அதே மாதிரி 0 0 0 0 6 2 அப்படி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுல மேக்ஸிமம் எடுக்கணும். அவன் என்ன சொல்றான்னா மினிமேக்ஸ் ரெக்ரெட், மினிமேக்ஸ் ரெக்ரெட். ஓகே சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் இதுல மேக்ஸிமம் எடுத்துட்டு அப்புறம் அதுல அப்சல்யூட் நம்பர்ஸ் எடுத்துட்டு அப்புறம் மேக்ஸிமம் இதுல என்ன 5, இதுல 6. இந்த மேக்ஸிமம்ல எது மினிமம் 5, அதான் மினிமேக்ஸ் ரெக்ரெட். ஓகேவா? அப்புறம் லாப்லேஸ் கிரைட்டீரியன் ஒன்று இருக்குக்கண்ணா. லாப்லேஸ் கிரைட்டீரியன்ன்றது வந்து இங்க ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, தட் ஹாஸ் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். இப்போ ப்ராபபிலிட்டினா எப்படி சொல்றோம்? இங்க சம்ல பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி இதுக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப 4 இருக்குன்னு வச்சுக்கோடா, அப்போ ஒரு ஒரு ஒண்ணுத்தோடது 1/4ன்னு எடுத்துக்கணும். இப்ப இதுவே 5 இருந்ததுன்னா 1/5ன்னு எடுத்துக்கணும். 6 இருந்ததுன்னா 1/6ன்னு எடுத்துக்கணும். புரியுதா கண்ணா? அப்படி பிரிச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா 3 into 0.25 plus 5 into 0.25 plus 8 into 0.25 plus 0.25 into -1 அந்த மாதிரி பண்ணிக்கணும் கண்ணா. மூணுமே பண்ணிக்கணும். ஓகேவா? இதுல எது கிரேட்டஸ்ட்? ஏவும் ஒரே வேல்யூ தான், A3 ஒன்று, எது வேணா டிசைட் பண்ணிக்கலாம். A1 சூஸ் பண்ணிக்கலாம், A3 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹர்விக்ஸ் கிரைட்டீரியன்ன்றது இது அப்படியே வச்சுக்கோங்க செல்லம். ஆல்ஃபானா என்ன அர்த்தம்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ஹேப்பனிங், இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.4 கொடுத்துருக்கான் அவனே.
ஒரு விஷயம் நடக்காததுக்கு 0.6. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஃபார்முலா இருக்கு செல்லம்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குட்டி நோட்ல எழுதிக்கோங்கடா இந்த ஃபார்முலாவை. மேக்ஸிமம் ஆல்பா என்ன? ஆல்பான்றது என்னது? 0.4 இன்டு ஏல எதுடா மேக்ஸிமம்? 8, கரெக்டா? பிளஸ் 1 மைனஸ் ஆல்பானா என்ன? 0.6 இன்டு எது மினிமம்? -1. அந்த மாதிரி இப்ப பாருங்க, 0.4 இன்டு இதுல எது மேக்ஸிமம்? 6, ஓகே, பிளஸ் 0.6 இது இன்டு எது மினிமம் இங்க? 0. அப்போ 2.4. புரியுதாடா? இதுல எது மேக்ஸிமம் வேல்யூ? சாரி, 2.6. அப்போ அதுதான் செலக்ட் A1. புரிஞ்சுதா? டவுட் இருக்காடா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? ஈஸியா தான்டா இருக்கும்டா, கஷ்டமா இருக்கா? ரொம்ப ஈஸிடா அது. இது நான் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சேன் ஆக்சுவலா, இந்த சம் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ். நீங்க கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதுலயோ 10thலயோ 11thலயோ 12thலயோ. ஸோ மேக்ஸிமேக்ஸ்னா நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம், மினிமம் ஆஃப் மேக்ஸிமம். ஓகேவா? மற்றது எல்லாமே இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும். ஓகே சலம். ஸோ இன்னைக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 7 and 8 மட்டும் ஹோம்ஒர்க்கு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் உங்ககிட்ட இல்லைன்னா சொல்லுங்க, அனுப்பிச்சு விடுறேன்.